ரஷீத், என்ன முகத்துல ஒரே குஷியா இருக்கு? இன்னைக்கு நான் சம்பளம் கொடுக்க போறல, அதான் முகத்துல ஒரே குஷி போல. சரிடா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹரிஷ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் போயிட்டு சம்பளம் கொடுத்துட்றேன். அது வரைக்கும் என்ன வேலை இருக்கு? ஏதோ இல்லை, நீ போயிட்டு இந்த பக்கம் உக்காந்துக்கிட்டு நான் ஹரிஷ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு சம்பளம் கொடுத்துட்றேன். ஹரிஷ், உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். சரி இருடா, உனக்கு ஃபர்ஸ்ட் சம்பளத்தை பே பண்ணி விட்டுறேன். இந்தா ஹரிஷ். நீ போயிட்டு சும்மா உக்காருடா, நான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு வரேன். தர்றேன் இருடா. இந்தாடா ரஷீத். சரிடா, நான் போயிட்டு மிச்சம் மீதி இருக்க எல்லாத்துக்கும் நான் போயிட்டு சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயும் ஹரிஷும் இங்கே ஏதாவது சின்ன வேலை இருந்தால் பார்த்துக்கிட்டு இருங்க. ஹரிஷ், நீ போயிட்டு பில்லை பார்த்துக்கோ. என்னன்னே சம்பளம் கடிச்சிச்சானே? சரி சரி, அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. இந்த மொக்க காமெடி எல்லாம் பண்ணாம தயவுசெய்து வரியா? அம்மா கூப்பிடுறாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தொடப்பு கட்டையடியோ விளக்கு மாத்தாடியோ நீ தான் வாங்கணும். நான் இந்த பக்கம் நின்று பேசியிருந்தா நீ அந்த பக்கம் போறியா? ஐ அண்ணே, அன்னைக்கு லேப்டாப்ல சிறகடிக்க ஆசை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது மாதிரி இன்னைக்கு ஓடுதா? இங்கே பாரு, எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? சும்மா சும்மா வந்து உன்னை கூப்பிட்டு இருக்கிறது. உன்னை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ போனா போகாட்டி எங்கன்னா போ. அம்மா கிட்ட நீயே போய் பேசிக்கோ போ, இல்லை தொடக்கட்டாடி வாங்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த இடத்த விட்டே கிளம்புறேன், போ. பாய் பசங்களா.